ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் பார்க்கலாம். ஐப்பசி மாசத்துல பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல இருந்து உச்சமாகி இருக்க போகிறார். அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுலதான் இருக்க போகிறார். சுக்கிரன் நீசமாக இருக்கிறார், கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார். இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதி நீச தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார். சுக்கிரன் உச்சமாகிறது, ஆட்சி பலம் பெறது அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். காசு, பணம், பலம், செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம். யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் சேர்க்கை. அப்ப இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் செல்வாக்கு, புகழ், பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்கிறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கிறது. பதவி, எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், காதல், அதே போல பாத்துட்டீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே உண்டு. இந்த சுக்கிரனும் சூரியனும் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பாங்க. அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம், ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்லை. பட் இந்த சேர்க்கை மூலம் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா 7ஆம் தேதி மாறுறார். எங்க விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிக வீட்டுக்கு வரார். வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க. செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க. அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம், குரு மங்கள யோகம். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார். கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல குரு புதனை பார்க்குது. குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம், முழுக்க இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன படிப்பு படிக்கிறீங்களோ, என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சின்ன கம்பெனில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு இந்த குருவும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பாக்குது. சனி ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும். சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜாதகத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசியை விட்டு, அதாவது குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆவது வீட்டுக்கு வந்துடுறார். 2 கூட வருவார். பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குருதான். இத்தனை நாள் குரு பார்வை இருந்துச்சு. இப்ப குரு பார்வை 2ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்ப தனஸ்தானத்துக்கு போயிடுச்சு. இப்ப பண வரவு, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இந்த மாசம் உண்டு. ஏழரை சனியினுடைய கடைசி பிரிவில் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீரும். ஏன்னா குரு பார்வை பெற்று சனியை பார்க்குது. அப்ப பண வரவு, பொருளாதாரம், குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது, தெய்வ அனுகிரகங்கள் இருப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபங்கள் அதிகமாகும். எதிர்பார்த்தோட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாசம் உண்டு. அதே போல செவ்வாய் பாருங்க, உங்க ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வரப்போகிறார். 10 குடையவர் 10ல. அப்ப விருச்சிகத்திற்கு வரும்பொழுது முயற்சிகள் கை கூடும், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும், தைரியம் அதிகமாகும், நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜெயமாகிறது, வெற்றி ஆகிறது, சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமை கிடைப்பது, அவர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது, இதெல்லாம் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாம இப்போ 10 குடையவரே 10ல இருக்கிறது தொழில் வளர்ச்சியத்தான் ஃபர்ஸ்ட் செய்ய போகுது. தொழிலுக்குண்டான எல்லா, அதாவது புதுசா தொழில் பண்றது, தொழிலுக்குண்டான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறது, புதிய நபர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, அதன் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கறது எல்லாமே இந்த மாசம் கும்பத்துக்கு உண்டு. அடுத்தது சுக்கிரனும் பாருங்க 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நீசம் பெற்றாலும் கூட கொஞ்சம் உடம்ப பாதிக்கும், கொஞ்சம் மனசை பாதிக்கும்,
தாய் தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகளோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனாலும் இந்த சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ 9 குடையர் 9லயே. அப்ப தந்தை மூலமாக உதவிகள், தெய்வ அனுகிரகங்கள் பெறது, குடும்பத்துல இருந்து பிரச்சனைகள் விலகிறது, தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மீண்டும் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க இருந்தாலும் குரு பார்வை பெறுது. அது மட்டும் இல்லாம 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதனும் பார்த்துட்டீங்கன்னா இதே இடத்துக்கு வரப்போகிறார் குரு பார்வையில. அப்ப குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுடைய தொழில குழந்தைக்கு கொடுக்கறது, விபரீதமாக உங்களுக்கு திடீர் பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா 8 குடையவர் 10ல. தொழில் ரீதியாக புதிய புதிய நபர்களுடைய சேர்க்கை மூலமாக, உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் மூலமாக ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. குரு பார்வை பெறதுனால தெய்வம் கூடவே இருந்து செயல்படுத்த போகிறார் அப்படிங்கறத உண்மை. அதே போல 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் நீசம். அப்ப 7 குடையர் நீசமாச்சுன்னா திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும், நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஆனா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 16ஆம் தேதி மேல இங்க வரும்போது இந்த சூரியன் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கிராதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப 16ஆம் தேதிக்கு மேல கணவருக்கு யோகத்தை கொடுப்பது, மனைவிக்கு யோகத்தை கொடுப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, திருமணத்துல இருந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்ப சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து பெரிய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக 17ஆம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பத்துக்கு ஏழரை நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் எல்லாமே பண வரவு, தொழில் ரீதியான வளர்ச்சி, குடும்ப ரீதியான வளர்ச்சி, குழந்தைகள்னால இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் இருக்கிறது. சனி வக்கரமா இருக்குதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சனி வக்கரமாக இருந்தா இன்னும் யோகம் உங்களுக்கு. வேலை வாய்ப்புகள், ஏன்னா 6ல குரு இருந்தா வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பது, புதிய வேலைகள் கிடைப்பது. நிறைய கும்பத்துக்கு வேலை போயிடுச்சு, வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அவமானப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத உண்மை. இப்ப இந்த அவமானம் எல்லாமே விலகிறதுக்குள்ள வாய்ப்புகள். குரு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்கள், 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் நல்ல வளர்ச்சி, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு. கும்பத்துக்கு அருமையான மாதமாக இந்த மாதம் உண்டு. எல்லாமே நல்லா இருக்கு. 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, ராசி அதிபதி நல்ல இடத்துல போய் இருக்கிறாரு. அதனால கும்பம் மீண்டும் 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 ஜொலிக்கும். இழந்த சொத்துக்கள், இழந்த பண வரவுகளை ஏற்படுத்தி மீண்டும் வரப்போகுது. உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பண வரவு, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான, பொருளாதாரத்தை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான பண வரவு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். திடீர்னு கிடைக்கும், சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி கூட சிலருக்கு நடக்கும். இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாக இன்னும் தசாபுதிகள் நல்லாதான் நான் சொல்றத விடவே இன்னும் அதிகமாகும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. இப்ப மகாலட்சுமி 9ஆம் இடத்துல இருக்கும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவீங்க, தெய்வ அனுகிரகம் இருக்கு, லட்சுமி கடாட்சம் ஏற்பட போகுது, தந்தை சொத்து கிடைக்க போகுது. இதை விட ஒரு யோகம், பெரிய யோகம் கும்பத்துக்கு இந்த 7.5 சனியில நடந்ததை விட இப்பதான் நடக்க போகுது இந்த காலகட்டங்கள். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.